Dear students, I am Kannan, your maths teacher. In this video, I am going to teach 12th Mathematics, Chapter 7, Applications of Differential Calculus. Exercise number 7.1. Question number 1. A particle moves along a straight line in such a way that after t seconds, its distance from the origin is s equal to 2t square plus 3t meters. Subdivision number 1. Find the average velocity between t equal to 3 and t equal to 6 seconds. Subdivision number 2. Find the instantaneous velocity at t is equal to 3 and t is equal to 6 seconds. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு பார்ட்டிக்கிள் வந்து மூவிங் அலாங் அ ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஸ்ட்ரைட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்கு. இது வந்து அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட பாத்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட பாத்து வந்து எஸ் ஈக்குவல் டு, அந்த பாத்தோட ஈக்குவேஷன் வந்து எஸ் ஈக்குவல் டு 2t ஸ்கொயர் ப்ளஸ் 3t மீட்டர்ஸ் இது கொடுத்துருக்காங்க. டைம் வந்து இன் செகண்ட்ஸில் இருக்குது. யூஸிங் திஸ் ஈக்குவேஷன், இதை யூஸ் பண்ணி இந்த ரெண்டும் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஃபைண்ட் த ஆவரேஜ் வெலாசிட்டி பிட்வீன் t ஈக்குவல் டு 3 அண்ட் t ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ் அது பார்க்கணும். செகண்ட் வந்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் t ஈக்குவல் 3 அண்ட் t ஈக்குவல் டு 6 செகண்ட்ஸ் இதை நம்ம பார்க்க போகிறோம். ரைட், இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். சொல்யூஷன். ஃபஸ்ட் வந்து கிவன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா s of t equal to 2t square plus 3t. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த பாத். இப்போ ஃபஸ்ட் சப்டிவிஷன் நமக்கு வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி வேணும். ஸோ அதுக்கான ஃபார்மேட் எடுத்துக்கிறீங்க. f of b minus f of a divided by b minus a. This is a formula for average velocity between the interval a and b. Between the interval a and b. That is, இங்கே பார்த்தீங்கன்னா டைம் என்ன இருக்குது, 3 and 6 இருக்குது. அப்போது இங்கே a வந்து 3, b வந்து 6. Therefore, average velocity between t equal to 3 and t equal to 6 is, இங்கே வந்து ஃபங்க்ஷன் எஸ்ஸில் இருக்குது. அப்போ வில் டேக் s of b. s of bன்றது ஆக்சுவலி 6. s of 6 மைனஸ் s of 3 divided by 6 minus 3. இதுதான் average velocity. So that is, we can write like this. எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, s of 6 minus s of 3 divided by, after the subtraction, it is 3. 6 minus 3, 3. அப்போ we need a value of s of 6 and s of 3. இப்போ s of 6 பார்க்குறேன். அப்போ இந்த ஈக்குவேஷனில் tக்கு பதிலாக 6 அப்ளை பண்ணுங்கள். 2 into 6 square plus 3 into 6. அப்போ that is equal to 2 into 36. 6 square வந்து 36 plus 6 3s are 18. So that is equal to 2 into 36, 72 plus 18. So that is equal to 90. 72 plus 18 is equal to 90. So s of 6 is equal to 90. Then s of 3. s of 3 is equal to, again same format. அப்போ 2 into 3 square plus 3 into 3, that is equal to 2 into 9 plus 3 3s are 9. So that is equal to 2 into 9, 18 plus 9, that is equal to 27. But therefore, the required average velocity to, first of all, s of 6. s of 6 வந்து 90 இருக்குது, minus s of 3 வந்து 27 divided by 3. So this is equal to, so 90 minus 27 வந்து 63 divided by 3.
ஆஃப்டர் த கேன்சலேஷன் இதை கேன்சல் பண்ணுறோம். 1 3 சார், இது 2 3 சார், 1 3 சார், அப்போ 21 வருது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 21. இதுக்கு யூனிட் எழுதணும். யூனிட் வெலாசிட்டியோட யூனிட் வந்து மீட்டர் பர், இங்கே வந்து டைம் வந்து செகண்டு, டிஸ்டன்ஸ் வந்து மீட்டரில் இருக்குது, டைம் வந்து செகண்ட் இருக்கனால அப்போ என்ன சொன்னோம், 21 மீட்டர் பர் செகண்ட். So the first subdivision completed. Okay, the average velocity is equal to 21 meter per second. Now the second subdivision. Second subdivision என்ன கேட்டிருக்காங்க, find the instantaneous velocity at t is equal to 3 and t is equal to 6 seconds கேட்டிருக்காங்க. இன்ஸ்டன்டேனியஸ்னால் அந்த பர்டிகுலர் டைமில். அப்போ என்ன செய்யணும், இப்போது இந்த பாத்தோட ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் ஒன் டைம். அப்போ எஸ் டேஸ் ஆஃப் டி, ஆக்சுவலி எஸ் ஆஃப் டி இங்கே இருக்குது. ஆக்சுவலி கிவன் வந்து எஸ் ஆஃப் டீன்றது எவ்வளோ நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆஃப் டீன்ற ஈக்குவேஷன் வந்து 2t ஸ்கொயர் ப்ளஸ் 3t இருக்குது. இப்போ எஸ் டேஷ் ஆஃப் டி தட் இஸ் ஈக்குவல் டு எஸ் டேஷ் ஆஃப் டி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு டி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2t ப்ளஸ் 3 இன்ட்டு டி வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணால் 1. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டிக்கு பண்ணுறோம். டி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2t, டி வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணால் 1. அப்போ என்னன்னா 4t ப்ளஸ் 3 இன்ட்டு 1 3. அப்போ இது வந்து எஸ் டேஷ் ஆஃப் டி. S dash of t equal to 4t plus 3. இப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி பார்க்குறோம். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் t is equal to 3 seconds. அடுத்து வெலாசிட்டி அட் t is equal to 6 second. Instantaneous velocity at t is equal to 3 seconds. So that is என்ன செய்யணும், s dash of 3. s dash of 3 னா 4 into 3 plus 3. 4 into 3 வந்து 12. 12 plus 3. So that is equal to 15. அப்போ s dash of 3. s dash of 3 is equal to 15. So s dash of 3 equal to 15 meter per second. இதோட யூனிட் வந்து meter per second. At t equal to 6 seconds. t is equal to 6 seconds. அப்போ s dash of 6. s dash of 6 equal to 4 into 6. 4 into t க்கு பதிலாக 6 அப்ளை பண்ணுறீங்க ப்ளஸ் 3. அப்போ 4 into 6 வந்து 24 plus 3. So that is equal to 27. So this s dash of 6 is equal to 27. The unit is meter per second. The unit is meter per second. So இதோட the first question complete ஆயிடுச்சு. ஸோ இந்த கொஷனில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஐடியா, ஆவரேஜ் வெலாசிட்டி அதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆன்சர் பார்த்துருக்கோம். அடுத்து இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பாத்தை வந்து ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வெலாசிட்டியோட ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த வெலாசிட்டி ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்கிறோம், டைம் அப்ளை பண்ணுறோம். t equal to 3 and t equal to 6 அப்ளை பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் த பர்டிகுலர் டைம் you will get. Exercise number 7.1, question number 2. A camera is accidentally knocked off an edge of the cliff 400 feet height. The camera falls a distance of s is equal to 16 t square in t seconds. Subdivision number 1. How long does the camera falls before it hits the ground? Subdivision number 2. What is the average velocity with which the camera falls during the last 2 seconds? Question number 3. Subdivision number 3. What is the instantaneous velocity of the camera when it hit the ground? ஆக்சுவலாக இந்த கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஹைட், ஒரு மலையோட ஹைட்டு 400 ஃபீட் ஹைட் இருக்கிற அங்கேருந்து என்னாச்சுன்னா ஸ்லிப் ஆயிடுச்சு. அந்த கேமரா வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. ஸ்லிப் ஆனோடனே அது வந்து கிரவுண்டை டச் பண்ணிடுது. ஸோ இந்த ஹைட் ஆஃப் த கிளிஃப் வந்து 400 ஃபீட். அந்த கேமரா ட்ராவல் பண்ணுற அந்த பாத்து இருக்கு இல்லையா, தரையில் வரக்கூடிய மேலேருந்து கீழே தரைக்கு வரக்கூடிய அந்த பாத்து தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன் ஈக்குவேஷன் s equal to 16 t ஸ்கொயர். t வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமராவோட அந்த பாத், கேமரா ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பாத்தோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க.
ரைட். ஹைட் ஆஃப் த கிளிஃப் வந்து 400 feet. இந்த ரெண்டு கான்செப்டை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை வச்சுட்டு ஒவ்வொரு சப்டிஷனாக கம்ப்ளீட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹவு லாங் டஸ் த கேமரா ஃபால்ஸ் பிஃபோர் இட் ஹிட் த கிரவுண்ட். இந்த கேமரா வந்து அந்த கிளிஃபோட ஹைட்லேருந்து மிஸ் ஆன அந்த கேமரா வந்து எவ்வளோ டைம் வந்து ட்ராவல் பண்ணி கிரவுண்டை டச் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ டைம் டி கேட்டிருக்காங்க இங்கே வந்து. ரைட். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆக்சுவலாக இந்த கேமரா ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த பாத்தோட ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு 400 feet ஹைட். 400 feet ஹைட் அப்படி ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடச்சுன்னா டைம் கிடச்சிடும். ஸோ அந்த கொஷின் அந்த ஐடியா தான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இப்போ we are going to start with the solution. First given s of t equal to 16 t square. டைம் வந்து in terms of secondsல இருக்கு. இப்போ சப்டிஷன் நம்பர் 1 வரும். When the camera hits the ground, the camera hits the ground, the distance s எப்படி இருக்குன்னா that is equal to 400 feet. Distance s is equal to 400 feet. Right. ஆக்சுவலி எஸ் அப்படின்றது நம்மகிட்ட ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் என்ன பார்த்தா 16 t ஸ்கொயர். இப்போ என்ன செய்கிறோம், 16 t ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 எடுத்துக்கிறோம். அப்போ t ஸ்கொயர் ஈக்குவல் டு 400 டிவைடட் பை 16. ஸோ இங்கே இருக்கிற மல்டிபிள் 16 வந்து டிவைடட் பை 16 ஆயிடுச்சு. ஸோ இதை கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஸோ 116 சார் 16, 25 டைம் ஆஃப் 16 இஸ் 400. 25 டைம் ஆஃப் 16 இஸ் 400 எடுத்துட்டாச்சு. இப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு வில் கெட் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வரும். டைம் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்க. அப்போது தட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5 மட்டும் எடுத்துங்க. ப்ளஸ் 5 செகண்ட்ஸ். ஆக்சுவலி டி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வரும். நம்ம டைம் வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். டி இஸ் ஈக்குவல் டு 5 seconds. அப்போ அந்த கேமரா எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5 seconds ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் 5 seconds the camera hits the ground. So subdivision number 1 வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ சப்டிஷன் நம்பர் 2 வரும். சப்டிஷன் நம்பர் 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி. ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து நம்ம என்ன பார்க்குறோம், இந்த இன்டர்வல். ஸோ அதை நம்ம நோட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி in the interval. இந்த இன்டர்வல் a, b is என்ன வரும்னா f of b minus f of a divided by b minus a. f of b minus f of a divided by b minus a. இங்கே ஆக்சுவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, average velocity with which the camera falls during the last 2 seconds. இப்போ லாஸ்ட் 2 செகண்ட்ஸ்ன்றது எப்படி நம்ம மானிட்டர் பண்ணுறது. ஆக்சுவலாக 5 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு. இப்போ 5 செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ கேமரா டச் பண்ணும்போது 5 செகண்ட்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க செகண்ட் வந்து 4 செகண்ட், அதுக்கு முன்னாடி வந்து 3 செகண்ட்ஸ். அப்போ அந்த லாஸ்ட் 2 செகண்ட்ஸ் எது பார்த்தீங்கன்னா, ஸோ 3 to 4 ஒரு செகண்ட், 4 to 5 வந்து ஒரு செகண்ட், 1 செகண்ட் 2. அப்போ நம்ம என்ன இன்டர்வல் எடுக்கணும்னா 3 and 5. ஏபி என்ன எடுத்துக்கணும்னா 3 and 5. Therefore the average velocity in the
last 2 seconds, that is time t is equal to 5 and t is equal to 3. So this is B, this is A. So we are going to take this is equal to S in terms of S. S of 5, S of 5 minus S of 3 divided by 5 minus 3. So S of 5 minus S of 3, that is equal to 5 minus 3 is we are going to take it as 2. Then first we are going to take S of 5. S of 5 எடுக்கிறோம். Actually S of t வந்து 16t square. அப்போ S of 5 16 into 5 square, that is equal to 16 into 25. So 16 into 25, that is equal to 400. That is S of 3 பார்க்குறீங்க. S of 3 is equal to 16 into 3 square, that is equal to 16 into 3 square is 9. So this is equal to 16 into 9 is equal to 144. This is equal to, actually S of 5 is equal to 400 minus S of 3 is equal to 144 divided by 2. So after the subtraction, separate பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 256 வரும் divided by 2. After the cancellation, இதை cancel பண்ணோம்னா 1 2s are 1 2s are 2, 2 2s are 4, 8 2s are 16, 128. So this is equal to 128. இது velocity அப்படின்றனால இங்கே distance வந்து feetல இருக்குது. feet per time வந்து second. feet per second. feet per second. ஏன்னா distance வந்து feetலையும் time வந்து second இருக்கனால feet per second. So இதான் வந்து average velocity of the last 2 seconds. So second subdivision completed. Now the third subdivision. Third subdivision now கொடுத்திருக்காங்கன்னா, what is the instantaneous velocity of the camera when it hits the ground? What is the instantaneous velocity of the camera when it hit the ground? அப்போ instantaneous velocity, அப்போ முதல்ல velocity பார்க்கணும். velocity அப்படின்றது எப்படின்னா ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா you will get a velocity. velocity equation of the path அப்படின்னு பார்த்தீங்கன்னா S of t given வந்து given S of t is equal to 16t square. So one time differentiate பண்ணிங்கன்னா we will get a velocity. அப்போ S dash of t equal to 16 into 2 t square with respect to t க்கு பண்ணிங்கன்னா we will get a 2t. அப்போ that is equal to 32 into t. 16 into 2, 16 into 2, 32t. So S dash of t equal to 32. Actually instantaneous velocity of the camera when it hits the ground. அப்போ எப்போ கிரவுண்டை டச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸில். அப்போ இங்கே டைம் நம்ம என்ன எடுக்கணும், 5 செகண்ட்ஸில் எடுக்கணும். இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி அட் டைம் t is equal to 5 seconds. When the camera hit the ground in time t is equal to 5 seconds. அப்போ t equal to 5 அப்ளை பண்ணுங்க S டேஷில். அப்போ S dash of 5, that is equal to 32 into 5. Now this is equal to 5 to 10, remaining 1, by this are 15, 16, 160. By S dash of 5, that is equal to 160. So this is velocity. Now velocity of the unit distance per time. But distance is feet per time is seconds, feet per second. So 160 feet per second. Therefore the instantaneous velocity of the camera when it hits the ground equal to 160
feet per second. So இதோட வந்து second question completed. Exercise number 7.1. Question number 3. A particle moves along a line according to the law S of t equal to 2t cube minus 9t square plus 21t minus 4, where t is greater than or equal to 0. Subdivision number 1. At what time the particle changes direction? Subdivision number 2. Find the total distance travelled by the particle in the first 4 seconds. Subdivision number 3. Find the particle's acceleration each time the velocity is 0. Okay, இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத் ஆஃப் த பார்ட்டிகிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் ஆஃப் த பார்ட்டிகிள். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமில் இருக்குது. டைம் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட்ஸில் இருக்குது. டைம் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் செகண்ட்ஸ். சொல்யூஷன். So start with the given. So given equation is S of t. S of t is equal to 2t cube minus 9t square plus 12t minus 4. The t is always positive or 0. This is our condition. T equal to 0 or above 0. Right. இப்போ சப்டிவிஷன் நம்பர் 1 வரைங்க. சப்டிவிஷன் நம்பர் 1 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா at what time the particle changes the direction. இந்த particle changes the direction அந்த டைமில் என்ன ஆகும்னா வெலாசிட்டி வந்து 0 ஆயிரும். ஏன்னா ஒரு டைரெக்ஷனில் போய் இன்னொரு டைரெக்ஷன் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா வெலாசிட்டி அதை ஸ்பீடை குறைச்சி 0 ஆனால் தான் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன சொல்கிறோம், வெலாசிட்டி ஈக்குவல் 0 அப்படின்றத அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா at what time the particle changes the direction அப்படின்றது நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி கிடச்சிடும். இப்போ எஸ் டேஷ் ஆஃப் டி பார்க்குறோம். எஸ் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு 2 இன்ட்டு டி கியூப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு டிக்கு பண்ணிங்கன்னா 3t ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு டி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2t ப்ளஸ் 12 இன்ட்டு டி வித் ரெஸ்பெக்ட் டு டிக்கு பண்ணால் 1. கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். 4 வந்து கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. அப்போ எஸ் டேஷ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 2 into 3 6 6t ஸ்கொயர் மைனஸ் 9 into 2 18t plus 12 into 1 12. இதான் அந்த ஃபார்மேட் ஆக்சுவலாக. The time when the particle changes its direction. For this we are going to use the idea s dash of t equal to 0. இப்போ இந்த டைம் நமக்கு வேணும்னா என்ன செய்கிறோம், s dash of t equal to 0, அப்போ வெலாசிட்டி 0 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். இப்போ ஆக்சுவலாக s dash of t இங்கே இருக்குது. ஸோ அதை அப்ளை பண்ணுறோன்னா என்ன பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 6t ஸ்கொயர் மைனஸ் 18t ப்ளஸ் 12 தட் இஸ் ஈக்குவல் 0. ஏன்னா இதுதான் s dash of t, அதை அப்ளை பண்ணியாச்சு. தட் இஸ் ஈக்குவல் 0. இப்போ we can take the common element. 6 கூட காமன் எடுத்துட்டோம்னா t ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 2 that is equal to 0 வந்துடும். இந்த 6 அங்கே போனால் அது 0 ஆயிரும். ஏன்னா 0/6 is 0. இப்போ t ஸ்கொயர் மைனஸ் 3t ப்ளஸ் 2 that is equal to 0. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், சம்மன் ப்ராடக்ட் மெத்தட் எடுத்துக்கிறீங்க. சம்மன் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ப்ராடக்ட். சம் வந்து ஆக்சுவலாக -3 இருக்குது, ப்ராடக்ட் வந்து 2 இருக்குது. அப்போ we can start with 1 2 ஸ்டார்ட். ஆட் பண்ணிங்கன்னா -3 வரணும், மல்டிப்ளை பண்ணால் +2 வரணும். அப்போ போத் மைனஸ் எடுத்துக்கிட்டாச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா t-1 இன்ட்டு t-2 தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ t-1 ஈக்குவல் டு 0, இப்போ t ஈக்குவல் டு 1. t-2 ஈக்குவல் டு 0, இப்போ t ஈக்குவல் டு 2. அப்போது டைம் வந்து 1 செகண்ட் இருக்கும்போது 2 செகண்ட்ஸ் இருக்கும்போதும் அந்த டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. இதுதான் அதோட மீனிங் வந்து. தட் இஸ் time t is equal to 1 seconds, time t is equal to 2 seconds. So this is first subdivision oda answer. அடுத்து வந்து செகண்ட் சப்டிவிஷன் வரும்.
Actually, second subdivision என்ன கொடுத்துருக்காங்க, find the total distance traveled by the particle in the first 4 seconds. ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் t = 1 செகண்ட் இருக்கும்போது t = 2 செகண்ட்ஸ் இருக்கும்போது வெலாசிட்டி 0 ஆகிருக்கு. அந்த டைமில் வந்து டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இருக்கும்பொழுது நம்ம டேரெக்டாக s = 4 வந்து பார்க்க முடியாது. அப்போ அதுக்கான ஒரு ஃபார்மேட் புக்லேயே கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த பாயிண்ட் இப்போ நம்ம பார்க்குறோம். if tc is the time point between the time point t1 and t2, that is tc is lies in between t1 and t2 when where the particle changes direction, then the total distance traveled from time t1 to t2 is calculated as modulus of s of t1 modulus of s of t1 minus s of tc plus modulus of s of tc minus s of t2. இதுதான் அந்த ஃபார்மேட்டு. ஸோ அந்த டிசி அந்த டைமில் வந்து என்ன இருக்குது, வெலாசிட்டி வந்து 0 ஆகிருக்கு. அந்த டிசி அப்படின்ற டைம் வந்து லைஸ் பிட்வீன் t1 அண்ட் t2 அதில் இருக்கிறனால நம்ம டேரெக்டாக வந்து ஹோல் டிஸ்டன்ஸ் அந்த டோட்டல் டைமுக்கு டிஸ்டன்ஸ் பார்க்க முடியாது. அதை செப்பரேட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி இப்போ செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப் ஸ்டார்டிங் டைம் வித் டிசி சப்ட்ராக்ஷன் t1 மைனஸ் s of t1 மைனஸ் s of tc ப்ளஸ் s of tc மைனஸ் s of t2 மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நெகட்டிவ் இருந்தாலும் பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்காக நமக்கு மாடுலஸ் ஃபார்மேட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மேட் தான் நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். இப்போது இது ஒரு சின்ன ஒரு நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சின்ன ஒரு டயக்ராம் எடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங் வந்து 0, அங்கே தான் பார்ட்டிகிள் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அவங்க 4 செகண்ட்ஸ் பார்க்க சொல்லியிருக்காங்க, அப் டு த 4 செகண்ட்ஸ். அப்போ இதில் வந்து 2 தடவை வெலாசிட்டி வந்து 0 ஆகிருக்கு. எப்போது 1 இருக்கும் பொழுதும் அடுத்த டைம் t = 2 செகண்ட்ஸ் இருக்கும்போது வெலாசிட்டி வந்து 0 ஆகிருக்கு. அப்போ இது ஆக்சுவலாக t1 அப்படின்னு எடுத்திங்கன்னா இதான் வந்து ஆக்சுவலாக t2, இதான் வந்து tc, இதுவும் tc, ரெண்டு இருக்கலாம், tc1 tc2 இப்படி ரெண்டாக கூட எடுத்துக்கலாம். அப்போ இதனோட டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இது ரெண்டுக்குள்ளே அந்த எஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ், அப்புறம் இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ், அடுத்து இதுக்கு. ஸோ இதெல்லாமே ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் தான் நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும் நமக்கு. அப்போ அந்த வெலாசிட்டி 0 இருக்கும்போது என்ன டைம் இருக்கோ அதை எடுத்துகிட்டு அதுலேருந்து தான் நம்ம ஃபங்க்ஷன் வேல்யூ பார்த்து நம்ம போடணும். ஸோ இதான் அந்த கான்செப்ட். இது எப்படி நம்ம இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இஸ் ஈக்குவல் டு, இதை ஃபார்முலாவை எப்படி எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, மாடுலஸ் ஆஃப், இப்போ என்ன இருக்குது, டைம் வந்து 0, ஃபஸ்ட்டு s of 0 மைனஸ் s of 1, s of 0 s of 1 minus plus s of 1 minus s of 2 plus s of 2 minus s of 4 s of 4. ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபார்மேட். இது ரஃப் ஒர்க்கு. ஓகேவா? இப்போ s of 0 minus s of 1 plus s of 1 minus s of 2 plus s of 2 minus s of 4. இப்போ என்னோடய ஃபங்க்ஷன் வேல்யூ இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து s of tன்றது நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2t³ minus 9t² plus 12t minus 4. இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன செய்கிறேன், இப்போ ஃபஸ்ட்டு we can start with 0. ஸோ டைம் எடுத்துக்கலாம், 0 போடுறேன். அப்போ 2 × 0 minus 9 × 0 ஆயிரும் ப்ளஸ் 12 × 0 ஆயிரும் minus 4. அப்போ என்ன ஆகும், இது எல்லாமே 0 ஆயிரும். we have only the minus 4. அப்போ s of 0 is equal to minus 4. இது ஒரு வேல்யூ மட்டும் தான் நம்மகிட்ட இருக்குது. அடுத்து s of 1 வரேன். s of 1 போடும்போது என்ன ஆகும்னா 2 × 1³ minus 9 × 1² plus 12 × 1 minus 4. அப்போ என்ன ஆகும்னா 2 × 1³ 1³ ஒன்று தான், 1 × 2 2 மைனஸு. அப்போ இதுவும் 1 தான் வரும். 1² பண்ணிங்கன்னா 1 × 9 வந்து 9 ப்ளஸ் 12 × 1 12 மைனஸ் 4. இப்போ நம்ம ஃபர்தர் இதை பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
பாசிட்டிவில் ஆட் பண்ணுங்கள். பாசிட்டிவ் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 12 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 2 பாசிட்டிவ், அப்போ 14 மைனஸ். நெகட்டிவ்ஸில் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 9 இருக்குது, இங்கே 4 இருக்குது, அப்போது 9 + 4 வந்து 13, அப்போது 14 - 13, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ S of 1 is equal to 1. அடுத்த வேல்யூ பார்த்தாச்சு. S of 1 equal to 1. அடுத்து தான் S of 3, S of 2 பார்க்கணும். S of 2 பார்க்கும்போது என்னன்னா அகைன் அந்த ஈக்குவேஷனை போடுங்க. 2 × 2 cube minus 9 × 2 square plus 12 × 2 minus 4. 2 × 2 cube minus 9 × 2 square plus 12 × 2 minus 4. இப்போ 2 × இது 8 வரும், minus 9 × இது 4 வரும், plus 12 × 2 வந்து 24 minus 4. அப்போ 2 × 8 வந்து 16 minus 9 4s are 36 plus இப்போ இது ரெண்டு செப்பரேட் பண்ணிங்கன்னா we have 20. ஏன்னா plus 24 minus 4 வந்து plus 20 வந்துடும். ஆஃப்டர் இது ரெண்டையும் கூட செப்பரேட் பண்ணுங்கள். 16 minus 36 பார்த்தீங்கன்னா minus of 20 வந்துடும், plus 20, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. minus 20 plus 20 equal to 0. அப்போ S of 2 வந்து S of 2 is 0. ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது S of 4 பார்க்கணும். இப்போது S of 4 பார்க்குறீங்க. S of 4 equal to அப்ளை பண்ணிங்கன்னா 2 × 4 cube minus 9 × 4 square plus 12 × 4 அடுத்து minus 4. அப்போ என்ன சொன்னால் 2 × 4 cube வந்து 4 4s are 16, 16 4s are 64 minus 9 × 4 square வந்து 16 plus 12 × 4 48, 12 4s are 48 minus 4. இப்போ 2 × 64 வந்து 128 minus 9 × 16 வந்து 144, 9 × 16 144 plus 48 minus 4 வந்து we have a 44. இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா 44 ஆயிடும். again 128 அப்படி இருக்கட்டும். minus 144 plus 44 இருக்குது. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா we have only the 100. ரெண்டு மைனஸ் இருக்குங்க, பாசிட்டிவ் இருக்குன்னு ஆட் பண்ணிங்கன்னா 100 ஆயிடும். அப்போ 128 minus 100 பார்த்தீங்கன்னா we have only the 28. இப்போ S of 4 equal to 28. இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு நம்ம அந்த இடத்துல அப்ளை பண்ணுறோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த வேல்யூ கூட அதில் அப்ளை பண்ணுங்கள். மாடுலஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு S of 0, S of 0 அப்ளை பண்ணிங்கன்னா -4 மைனஸ் ஆஃப் S of 1, S of 1 வந்து 1 மாடுலஸ் ப்ளஸ்ஸு மாடுலஸ் எடுத்துக்கிட்டீங்க. அடுத்து S of 1 1 மைனஸு, அடுத்து S of 2 வந்து 0 ப்ளஸ் அகெயின் S of 2 வந்து 0 மைனஸு, S of 4 வந்து 28. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து -5 வரும், -4 -1 -5 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் 1, ஏன்னா 0 + 1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் -28. மாடுலஸ் இருக்கிறனால பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் பாசிட்டிவாக மாற்றுங்க. அப்போ என்ன 5 + 1 + 28. இப்போ 5 + 1 + 28 அப்படி நம்ம ஆட் பண்ணும்போது 5 + 1 6, 6 + 28 வந்து 34. So total distance equal to 34. Total distance equal to 34 meter. The third subdivision என்னன்னு பார்த்தீங்கன்னா find the particle's acceleration each time the velocity is 0. velocity எப்பெல்லாம் 0 இருக்கோ அப்போ எந்த velocity எந்த டைம்லலாம் 0 இருக்கோ அந்த டைமுக்கு acceleration கேட்குறாங்க. ரைட், ஆக்சுவலாக நம்மகிட்ட கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஆஃப் த பாத் என்ன கொடுத்துருக்காங்கன்னா S of t equal to 2 × t cube minus 9 × t square plus 12 × t minus 4 இது கொடுத்துருக்காங்க. இப்போ வெலாசிட்டி வேணும்னா ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். S dash of t equal to 2 × t cube பண்ணிங்கன்னா 3t square minus 9 × இது வந்து 2t ஆகும் plus 12 × t with respect to t 1 minus differentiation of 4 is 0, constant is 0. Then 6t square minus 18t plus 12. அப்போ S dash of t
இது வந்து வெலாசிட்டி. அடுத்து ஆக்சலரேஷன் பார்க்குறேன். ஆக்சலரேஷன் பார்க்கும்போது டபுள் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் எஸ் டபுள் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு என்னன்னா 6 into 2t minus 18 into t with respect to t வந்து 1 ஆகும், 12 வந்து 0 ஆயிடும். அப்போ எஸ் டபுள் டேஷ் ஆஃப் டி ஈக்குவல் டு 6 into 2 12t minus 18, 12t minus 18. ஆக்சுவலி இதுதான் ஆக்சலரேஷன். இப்போது இந்த ஆக்சலரேஷன் எந்த வேல்யூக்கு கேட்குறான்னா, எந்த டைம் கேட்குறான்னா when the velocity is 0. இப்போ வெலாசிட்டி எப்போல்லாம் நமக்கு 0 இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் படி பார்த்தீங்கன்னா டைம் t = 1 அண்ட் டைம் t = 2 இருக்கும்போது 0 இருந்துச்சு. We know that when time t is equal to 1 second and time t is equal to 2 seconds, the velocity s dash of t is 0 and time t is equal to 1 and time t is equal to 2 seconds. The velocity s dash of t equal to 0. Therefore என்ன சொல்லிடுறோம்னா the acceleration at time t is equal to 1 second is s double dash of 1, that is equal to 12 into 1 minus 18, that is equal to 12 into 1 12 minus 18, that is equal to minus 6. S double dash of 1 is equal to minus. So s double dash of 1 is equal to minus 6 meter per second square. இதுதான் ஆக்சலரேஷனோட யூனிட், மீட்டர் per second square. And at time t is equal to 2 second is s double dash of 2, that is equal to 12 into 2 minus 18, 12 into 2 is 24 minus 18, s double dash of 2 is equal to 6 meter per second square. ஸோ இதோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அப்போது 2 ஆன்சர். 1 ஆன்சர் வந்து ஆக்சிலரேஷன் அட் டைம் t is equal to 1 செகண்ட் வந்து -6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஆக்சிலரேஷன் அட் டைம் t is equal to 2 seconds is s double dash of 2 equal to 6 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஸோ இதோட வந்து தேர்ட் கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. This is number 7.1. Question number 4. If the volume of a cube of side length x is v is equal to x cube, find the rate of change of the volume with respect to x when x equal to 5 unit. இப்போ வால்யூம் ஆஃப் த கியூப் வந்து கொடுத்துருக்காங்க, அதனோட லென்த் வந்து x யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு கேட்டிருக்காங்க. when x equal to 5 யூனிட் இருக்கும்போது அதனோட வேல்யூ எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், ஒரு சிம்பிள் கொஷின். என்னோட சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் கிவன். கிவனாக இருக்குன்னா the volume of the cube, volume of the cube என்ன கொடுத்துருக்காங்கன்னா, volume of the cube is v is equal to x cube ன்னு கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து x ன்னு கொடுத்துருக்காங்க. respect to x is என்ன செய்யணும், ரேட் ஆஃப் சேஞ்ச் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். dv divided by dx, ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் எக்ஸுக்கு பண்ணுறதுனால டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ். dv by dx equal to இது எக்ஸுக்கு பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயர். ஸோ இதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ். ஒரு ஆன்சர் முடிஞ்சு. அதில் ஃபர்தர் என்னென்னா when x equal to 5 யூனிட் இருக்கும்போது இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. when x equal to 5 யூனிட் the rate of change of the volume, அதாவது dv divided by dx at
x equal to 5 unit. That is equal to அப்போ என்ன வரும்னா 3 into xக்கு பதிலாக 5 அப்ளை பண்ணிங்கன்னா 5 ஸ்கொயர். அப்போ 3 into 25. அப்போ 3 into 25ன்றது 75. ஸோ தட் இஸ் equal to 75. ஸோ இதோட இந்த கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Exercise number 7.1, question number 5. If the mass mx in kilogram of the thin rod of length x in meter is given by m of x equal to square root of 3x, then what is the rate of change of the mass with respect to the length when it is x equal to 3 and x equal to 27 meters? இப்போ மாஸ் அப்படின்றது m of xன்னு சொல்கிறாங்க. லென்த் ஆஃப் த தின் ராட் வந்து எக்ஸில் சொல்கிறாங்க. எக்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்ஸில் இருக்குது, மாஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் கிலோகிராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனோட ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னா m of x equal to square root of 3xன்னு கொடுத்துருக்காங்க. யூஸிங் திஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் நம்ம பார்க்கணும். மாஸோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த லென்த், அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ m of xஐ வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு பண்ணுறீங்க, m dash of x நம்ம பார்க்கணும். அப்புறம் பார்த்துட்ட பிறகு அதில் வந்து எக்ஸோட வேல்யூ 3 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ 27 இருக்கும்போது வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் கொஸ்டின். இது ரொம்ப சிம்பிளான ஐடியா. இப்போ சொல்யூஷன் பார்க்குறோம். இப்போ ஸ்டார்ட் வித் கிவன். கிவன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஸோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. m of x is equal to என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3x அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் கொஞ்சம் ஃபர்தராக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3ன்ற கான்ஸ்டன்ட் தனியாகவும் எக்ஸுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறேன். பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இங்கே அப்படி இருக்கட்டும். எக்ஸுக்கு வந்து என்ன சொல்கிறேன், பவர் 1/2ன்னு போடுறேன். ஏன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக பண்ணுறதுனால. இது வந்து m of x. அப்போ என்ன சொல்ற, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த லென்த். With respect to the length is m dash of x, that is equal to square root of 3 into 1/2 into x to the power 1/2 minus 1. Square root of 3 into 1/2 வந்து 3/2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன ஆகும்னா x to the power half minus 1 வந்து minus 1/2 அப்படின்னு வரும். இந்த minus 1/2 கீழே ஒன்று டினாமினேட்டர் கொண்டு வந்தோன்னா plus 1/2 வரும். ப்ளஸ் 1/2 ஸ்கொயர் ரூட்டுன்னு எழுதிக்கலாம். அப்போ இதை ஃபைனல் எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைடட் பை 2 ரூட் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா டிவைடில் வந்து ப்ளஸ் 1/2 ஆகும், பவரில் ப்ளஸ் 1/2 அப்படின்றதுனா ஸ்கொயர் ரூட்டுன்னு அர்த்தம். அப்போது m dash ஆஃப் எக்ஸ் இதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இன் பர்டிகுலர் லென்த்தில் பார்க்குறோம். இன் பர்டிகுலர் எக்ஸ் வேல்யூக்கு பர்டிகுலர் எக்ஸ் வேல்யூ நம்ம பார்க்குறோம். when x is equal to 3 இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க. அப்போ m dash of 3 is equal to square root of 3 divided by 2 into square root of 3. அப்போ வெரி சிம்பிள். இப்போ என்ன இருக்குன்னா இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3யும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 கேன்சல் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்னா 1/2. திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் யூனிட் பார்க்கும்போது கிலோகிராம் பெர் லென்த் வந்து மீட்டருக்கு கிலோகிராம் பெர் மீட்டர். x is equal to 27. ஸோ அடுத்த வேல்யூ வந்து 27 கொடுத்துருக்காங்க. அப்போ வில் டேக் m dash ஆஃப் 27 equal to, அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 டிவைடட் பை 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 27. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 இங்கே அப்படியே இருக்கட்டும். 2 இன்ட்டு 27 வந்து என்ன சார் 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். அப்போ 3 இன்ட்டு 3னா 3 ரூட் 3ன்னு எழுதலாம். 27 அப்படி இல்லாமல்னா 3 இன்ட்டு ரூட் 3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அப்போ இதை கேன்சல் பண்ணோம். இந்த ரூட் 3 இந்த ரூட் 3 கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை, ஏன்னா அது 1 டைம், இப்போ 1 டிவைடட் பை 2 இன்ட்டு 3 6, அப்போ 1/6. ஸோ இதோட யூனிட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிலோகிராம் பெர் மீட்டர். ஸோ இது வந்து m dash ஆஃப் 27. ஸோ இதோட இந்த கொஷின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Exercise number 7.1, question number 6. A stone is dropped into a pond, causing ripples in the form of concentric circles. ஸோ நம்ம பார்த்துருக்கோம், ஒரு குளத்தில்
தண்ணி ஏதோ ஒரு இடத்துல தண்ணி தேங்கி இருக்க இடத்துல ஒரு கல் எடுத்து போட்டோன்னா அப்போ நமக்கு என்ன ஆகும்னா ரிப்பிள்ஸ்ன்றது என்னென்னா இப்போ இந்த இடத்துல போட்டோன்னா அப்படியே இதனோட அலைகள் இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், இது ஃபார்ம் ஆகி எலாபரேட் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. The radius r of the outer ripple is increasing at the constant rate at 2 cm per second. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பிள்ஸ் ஒரு இடத்துல அப்படியே இருக்காது, அப்படியே கூடிக்கிட்டே போயிட்டே இருக்கும். அந்த ரிப்பிள்ஸ் வந்து பெருசாக போயிட்டுருக்கும். அப்போ இதில் அவுட்டர் ரிப்பிள்ஸோட ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 cm per second கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து when the radius is 5 cm, அந்த ரிப்பிள்ஸோட ரேடியஸ் வந்து 5 cm இருக்கும்போது ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் த டிஸ்டர்ப்டு வாட்டர். இந்த ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கிற அந்த டிஸ்டர்ப்டு வாட்டரோட டோட்டல் ஏரியா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சர்க்கிள் ஃபார்ம். இந்த ஐடியா வந்து நமக்கு என்ன, சர்க்கிள் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை வச்சு நம்ம பண்ண போகிறோம். ரைட்டு, இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்குறோம். இப்போ ரேடியஸோட சேஞ்ச் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைமில் பார்க்குறோம். அப்போ என்ன செய்கிறோம், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஏன்ற இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dA டிவைடட் பை dt தட் இஸ் ஈக்குவல் டு பை. ஆர் வந்து ரேடியஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வேரியபிள் தான். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2r. நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்க்கு பண்ணால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். பட் நம்ம எதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது ஆர் அகெயின் வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு பண்ணிங்கன்னா dr டிவைடட் பை dt. ஆர் அப்படின்றது ரேடியஸ், இது வந்து வேரியபிள் இருக்குது. ஏன்றது ஏரியாவை டினோட் பண்ணுது. ஏரியாவும் வேரியபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. டைமுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dA பை dt தட் இஸ் ஈக்குவல் டு பை அப்படின்றது கான்ஸ்டன்ட். அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல, அப்படியே வச்சுக்கலாம். ஆர் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2r. இப்போது ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு பண்ணும்போது dr பை dt dr டிவைடட் பை dt. இப்போ இதோட நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கொடுத்துருக்க டேட்டாஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரிப்பிள் இன்க்ரீஸிங் த கான்ஸ்டன்ட் ரேட் 2 cm per second, அதாவது அவுட்டர் ரிப்பிள். இந்த ரேடியஸ் ஆர் ஆஃப் த அவுட்டர் ரிப்பிள் இன்க்ரீஸிங். ரேடியஸ் தான் நமக்கு எப்படி இருக்குது, சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோ. அப்போ dr டிவைடட் பை dt கொடுத்துருக்காங்க. when dr by dt எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2 cm per second அது கொடுத்துருக்காங்க. dr by dt equal to 2 cm per second and r is equal to 5 cm. So dr by dt equal to 2 cm per second and r is equal to 5 cm அப்படின்னு எடுத்துட்டாச்சு. இதை நம்ம இதில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dA டிவைடட் பை dt தட் இஸ் ஈக்குவல் டு பை அப்படி இருக்கட்டும் 2 இன்ட்டு ஆருக்கு பதிலாக 5 cm அப்ளை பண்ணுங்கள். dr பை dtக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணுங்கள். ஸோ dr பை dt வந்து 2. அப்போ dA பை dt தட் இஸ் ஈக்குவல் டு பை இன்ட்டு 2 இன்ட்டு 5 10 இன்ட்டு 2 20. அப்போ dA பை dt ஈக்குவல் டு 20 பை. இப்போ dA by dt is equal to 20 பை வந்து என்னோட யூனிட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ஸோ 1 செகண்ட் பாருங்கள். ஏன்றது ஏரியா ஆஃப் த ரிப்பிள் தட் இஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள், அதோட ஃபார்முலா எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு பண்ணியிருக்கோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ண பிறகு நம்ம கிவன் டேட்டாஸை யூஸ் பண்ணுறோம். இந்த ரேடியஸ் ஆஃப் த ரிப்பிள் அவுட்டர் ரிப்பிள் இன்க்ரீஸிங் இன்ஸ் அ கான்ஸ்டன்ட் ரேஷியோ சொல்லியிருக்காங்க. அப்போ dr பை dt ஈக்குவல் டு 2 cm per secondன்றதை எடுத்துக்கிறோம். அண்ட் ரேடியஸ் ஆர்ஸ் ஈக்குவல் டு 5 cm கொடுத்துருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த dA பை dtயில் இதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வர ஆன்சர் வந்து 20 பை வருது. ஸோ என்னோடய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் அப்படின்னு வரும். ஸோ இதோட வந்து இந்த 6th கொஸ்டின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Exercise 7.1 question number 7. A beacon makes one revolution every 10 seconds. It is located on a ship which is anchored 5 km from a straight shoreline. How fast is the
beam moving along the shoreline when it makes an angle of 45 degree with the shore. ஸோ பேக்கான் அப்படின்னு நம்ம தெரியும், கலங்கரை விளக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு லைட் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பேக்கான் மேக் ஒன் ரெவால்வேஷன், ஒன் ஃபுல் ரொட்டேஷன். அந்த லைட் ரொட்டேட் ஆகும்போது ஒரு ஒரு ஃபுல்லாக வந்து நமக்கு ஒரு லைட் வந்து ஃபுல் ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு ஃபுல் ரொட்டேஷன் எவ்வளோ நேரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ஸில் நடக்குது. அடுத்து வந்து இந்த பேக்கான் இஸ் லொக்கேட்டட் ஆன் அ சிப், ஒரு சிப்பில் இருக்குது. இது வந்து என்ன இருக்குன்னா, இந்த சிப் இஸ் anchored 5 கிலோமீட்டர் ஃப்ரம் த ஸ்ட்ரெயிட் ஷோர் லைன். ஷோர் லைன்லேருந்து எவ்வளோ இருக்குது, 5 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்குது, 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஹவு ஃபாஸ்ட் த பீம் மூவிங், அது அந்த லைட் இருக்குல்லையா, அந்த லைட் பீம் இருக்குல்லையா, மூவிங் அலாங் த ஷோர் லைன் when it makes an angle 45 degree with the shore. ஸோ அந்த 45 டிகிரி அப்படின்ற இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் பார்க்க போகிறோம், மூவிங் ரேட் ஆஃப் மூவிங், அதை நம்ம பார்க்க போகிறோம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் டயக்ராம் ஒன்று எடுத்துக்கிறீங்க. அதாவது ஸோ ஆக்சுவலாக இதான் அந்த பேக்கான் ஃபார்மேட்டு. இந்த லைட் வந்து ரொட்டேட்டட் in a circle form, right, in a circle form. It is situated 5 kilometer. இது வந்து 5 கிலோமீட்டரில் இருக்குது. இது ஷோர் லைன், ஸ்ட்ரைட் லைன். இப்போது இங்கேருந்து இதை எடுத்துக்கிறீங்க. இந்த பீம் மேக்கு 45 டிகிரி. ஸோ திஸ் இஸ் அ 45 டிகிரி. இங்கே 45 டிகிரி எடுத்துக்கிறீங்க. வித் த பேக்கான். ஓகே, ஸோ இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. ஓகேவா, ரைட்டு. இது வந்து 5 கிலோமீட்டர், இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர். இது எக்ஸு, இது ஆக்சுவலி தீட்டா, டிசைன் தீட்டா. இதான் அந்த கான்செப்ட்டு. ஆக்சுவலாக இதான் சீஷோர். Okay, start with the given information. அப்போ solution, revolvation in 10 seconds. 10 செகண்ட்ஸில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ரெவால்வேஷன் ஆகுது. அந்த கம்ப்ளீட் ரெவால்வேஷன் அப்படின்றது ஒரு சர்க்கிள் ஃபார்மேட். சர்க்கிள் வந்து இதை வந்து 2π அப்படின்னு சொல்கிறோம். ஒன் ஃபுல் ரெவால்வேஷன் என்னென்ன, இந்த இதை வந்து 2π அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறீங்க. இப்போ ரெவால்வேஷன் இன் 1 செகண்ட். 1 செகண்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2π டிவைடட் பை 10. ஏன்னா 10 × 1 எடுக்கலாம். இந்த 10 இங்கே கொண்டு வந்தால் 2π/10. இப்போ இது கேன்சல் பண்ணால் இது 2 ஆயிரும், இது 5 டைம்ஸ். அப்போ π/5 தட் இஸ் ஈக்குவல் டு π டிவைடட் பை 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டாச்சு. ஆக்சுவலாக இதான் என்ன சொல்கிறோம், ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பீம், அந்த லைட்டு, அந்த பேக்கான் லைட்டு வந்து மூவ் ஆகுது இல்லையா, அது வந்து ஒரு சம் ஸ்பீடில் இருக்குது. ஸோ அதுதான் வெலாசிட்டின்னு சொல்லுவோம். இது ஆங்கிள் ஃபார்மேட் இருக்குன்னா ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ இந்த ஆங்குலர் வெலாசிட்டி என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dθ/dt. ஆங்குலர் வெலாசிட்டி dθ டிவைடட் பை dt ஈக்குவல் டு எவ்வளோ இருக்குன்னா π டிவைடட் பை 5. ஆங்குலர் வெலாசிட்டி dθ/t ஈக்குவல் டு π டிவைட் பை 5. ஒன் வேல்யூ நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. இப்போது நம்ம இந்த சம்மில் இருக்கிற இந்த டயக்ராம் படி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. திஸ் இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி இருக்குது. இங்கே 45 டிகிரி இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து 5 இருக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆங்கிள் அப்படின்போது இது அட்ஜசன்ட் சைடாக இருக்கும், இது வந்து என்ன இருக்குன்னா ஆப்போசிட்டுன்னு இருக்கும். ரைட்டு. இப்போ நான் இதை அங்கே அட்ஜசன்ட் ஆப்போசிட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ எடுக்கிறேன். அது வந்து tan θ தான் எடுக்க முடியும். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்றது tan θவை எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரம் த ஃபிகர் என்ன எடுத்துக்கிறேன், tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் வந்து எக்ஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட்ன்றது 5. அப்போ என்ன எடுத்துக்கிறேன், எக்ஸ் மட்டும் நமக்கு தேவை, 5 இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போ 5 tan θ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குது.
இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, how fast the beam moving along with the shore. அதாவது இதுதான் அந்த பீம். இந்த பீம் மூவிங் அலாங் வித் த ஷோர் அப்படின்றது dx by dt. இதோட ரேஷியோ தான் dx by dt தான் நம்ம பார்க்கணும். இப்போது டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு பண்ணுங்கள். டீக்கு பண்ணும்போது என்னன்னா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dx டிவைடட் பை dt அப்படி எடுத்துங்க. 5 வந்து கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கட்டும். tan தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா secant ஸ்கொயர் தீட்டா. அப்புறம் அந்த தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு பண்ணிங்கன்னா d தீட்டா டிவைடட் பை dt. ஒன் செகண்ட் பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு பண்ணுறோம். எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dx பை dt ஈக்குவல் டு 5 கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சாச்சு. tan தீட்டா பண்ணிங்கன்னா secant ஸ்கொயர் தீட்டா. அப்புறம் அந்த தீட்டாவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா d தீட்டா பை dt. ரைட். இப்போ நம்ம கிவன் டேட்டாஸ் எடுத்துக்கிறோம். நமக்கு என்னென்ன டேட்டாஸ் நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிவன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, தீட்டா அப்படின்றது நமக்கு 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் வந்து d தீட்டா டிவைடட் பை டிடியோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அது எவ்வளோ இருக்குன்னா பை டிவைடட் பை 5 இருக்குது. இதையும் யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா dx டிவைடட் பை dt தட் இஸ் ஈக்குவல் டு 5 அப்படி இருக்கட்டும். secant ஸ்கொயர் தீட்டா வந்து 45 டிகிரி இன்ட்டு d தீட்டா பை டிடின்றது என்ன எடுக்குன்னா பை டிவைடட் பை 5 அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. அப்போ 5 அப்படி இருக்கட்டும். secant ஸ்கொயர் தீட்டா வந்து ரெசிப்ரோக்கல் ஆஃப் காஸ் தீட்டா. அப்போ காஸ் 45 டிகிரி வந்து 1/√2. 1/√2க்கு ரெசிப்ரோக்கல் எடுத்திங்கன்னா √2. இப்போது √2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு பை டிவைடட் பை 5 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 5ம் இந்த 5ம் கேன்சல் ஆகிடுது. இப்போ ரிமைனிங் நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னா இங்கே ஒரு 2 இருக்குது. √2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 வரும், 2π. அப்போ dx டிவைடட் பை dt ஈக்குவல் டு 2π. ஸோ இதோட யூனிட் எடுத்திங்கன்னா கிலோமீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னு வரும். இதோட யூனிட் வந்து கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் எழுதும்போது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, how fast the beam moving சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த how fast the beam movingன்றதை எப்படி எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, the beam moving at the rate of at the rate of 2π kilometer per seconds. 2π kilometer per second. ஸோ இதோட இந்த கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் நம்பர் 7.1 கொஸ்டின் நம்பர் 8. A conical water tank with a vertex down of 12 meters height has a radius of 5 meters at the top. If water flows in the tank at the rate of 10 cubic meter per minute, how fast is the depth of the water increases when the water is 8 meter deep? ஓகே, இங்கே சுச்சுவேஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோனிக்கல் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்காங்க. அதனோட ஹைட் வந்து 12 மீட்டர் ஃப்ரம் த வெர்டெக்ஸ்லேருந்து 12 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து இஃப் த வாட்டர் ஃப்ளோ இன்டு த டேங்க் ஆஃப் த ரேட் ஆஃப் ஃப்ளோ கொடுத்தாச்சு. எவ்வளோ ஸ்பீடில் நமக்கு வாட்டர் இருக்குது அப்படின்ற ஃப்ளோ இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. இந்த டெப்த் ஆஃப் த வாட்டர் இஸ் இன்க்ரீஸிங். இந்த கீழேருந்து வாட்டர் ஃபுல்லாக ஆகிட்டே இருக்குது. என்ன ரேட்டில் இந்த டெப்த் ஆஃப் த ஹவு ஃபாஸ்ட் த டெப்த் ஆஃப் த வாட்டர் இஸ் இன்க்ரீசஸ் வென் த வாட்டர் இஸ் 8 மீட்டர் டீப். ஸோ அந்த 8 மீட்டர் ஹைட்டில் இருக்கும்போது ரேட் ஆஃப் சேஞ்ச் எப்படி இருக்கும் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரி, இந்த கொஸ்டின் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிள் டயக்ராம் ஒன்று எடுத்துக்கிற போகிறோம். இப்போ இட் இஸ் அ கோனிக்கல் வாட்டர் டேங்க் இப்படி எடுத்துக்கிட்டாச்சு. கோனிக்கல் வாட்டர் டேங்க்கு. அப்போ இதுதான் டாப்பு. இந்த டாப்லேருந்து
இந்த டாப்லேருந்து இங்கே இருக்கிறது வந்து ரேடியஸு, இது வந்து ஹைட்டு, ஹைட் ஃப்ரம் த வெர்டெக்ஸ். இது h, இது வந்து ரேடியஸ் r. இப்போ h ஹைட் வந்து 12 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 12 மீட்டர் ஹைட்டு, ரேடியஸ் வந்து 5 மீட்டர் அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் வந்து 5 மீட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், dh/dt பார்க்கணும். டெப்த்துன்றது ஹைட்டு தான். அந்த ஹைட் ஆஃப் த வாட்டர் இஸ் இன்க்ரீசிங் அட் வாட் ரேட், அது வந்து dh/dt நம்ம பார்க்கணும். ரைட்டு. இப்போ அந்த சொல்யூஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் த கூன் அந்த ஃபார்முலாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். It will be the volume of the conical water tank at any time t minutes. இப்போ நம்ம ஃபார்முலா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஃபார்முலா ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம், வால்யூம் ஆஃப் த கோன் ஃபார்முலா. வால்யூம் ஆஃப் த கோன் V is equal to 1/3 pi r square h. ரைட். இப்போ நம்ம RH 2 வேரியபிள் இருக்குது. இப்போ நம்ம வந்து dh/dt மட்டும் தான் பார்க்கணும். அப்போ r நம்ம என்ன செஞ்சணும், கன்வெர்டட் இன்டு த h ஃபார்மேட். அதுக்கு நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற இந்த கான்செப்டை யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி ரேடியஸ் பை ஹைட். அப்போ ரேடியஸ் பை ஹைட்ன்றது r ஈக்குவல் டு r வந்து 5, h வந்து என்ன இருக்குது 12 இருக்குது. ஸோ ஆருக்கு நேரம் ஆர் வேல்யூ ஃப்ராக்ஷன் எழுதிக்கிட்டாச்சு. இப்போ வி நீட் ஒன்லி த ஹச் ஃபார்மேட்டு. அப்போ ஆருக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அப்போ ஆர் ஈக்குவல் டு என்ன செய்கிறேன், இந்த ஹச் அங்கே இந்த சைடு மூவ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டிவைடட் பை ஹச் இருக்குது, அங்கே போனால் மல்டிபிள் ஹச் ஆகும். அப்போ 5h டிவைடட் பை 12 வந்துடும். இப்போ ஆரோட இந்த வேல்யூ எடுத்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோம்னா ஈஸிலி கன்வெர்டட் இன்டு த ஹச் ஃபார்மேட்டு. அப்போ V is equal to 1/3 pi இன்ட்டு ஆருக்கு பதில் என்ன போட்டோம்னா 5h டிவைடட் பை 12 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் அப்படின்னு மாற்றிக்கிறீங்க. அப்போ V is equal to 1/3 pi இன்ட்டு 5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25, ஹச் ஸ்கொயர் டிவைடட் பை 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்னாகும் 144 இன்ட்டு ஹச். அப்போ V is equal to 1/3 pi இன்ட்டு 25 டிவைடட் பை 144. இங்கே ஒரு ஹச் ஸ்கொயருங்க, ஹச் இருக்கப்போ இட் பிகம் ஹச் க்யூப்னு மாற்றிக்கோங்க. இப்போ ஃபர்தர் மோர் சிம்பிளஸ்ட் ஃபார்மேட் எடுத்தோன்னா அது 1/3 இன்ட்டு என்ன 25 டிவைடட் பை 144 இன்ட்டு ரிமைனிங் என்ன இருக்குன்னா பை இன்ட்டு ஹச் க்யூப் இருக்குது, பை இன்ட்டு ஹச் க்யூப். ரைட். இப்போ நம்ம வந்து ப்ராப்பரான ஈக்குவேஷன் வந்துட்டோம். ஒரே ஒரு வேரியபிள் ஹச்ன்ற மட்டும் தான் இங்கே நம்மகிட்ட இருக்குது. ஒரே வேரியபிள் ஹச் மட்டும்தான் இருக்குது. இப்போ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி dh/dt நம்ம பார்த்துடலாம். இப்போ நான் சொல்லணும்னா டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் t. அப்போ என்ன செய்யணும், dv டிவைடட் பை dt தட் இஸ் ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 25 டிவைடட் பை 144. இதெல்லாம் கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு பை அப்படியே இருக்கட்டும். ஹச் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3h ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். அப்புறம் ஹச் வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணிங்கன்னா dh டிவைடட் பை dt. இப்போ we can start with given என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். given பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ஃப்ளோன்றது என்னென்னா வால்யூம் dv டிவைடட் பை dt எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 cubic meter per minute இது கொடுத்துருக்காங்க. அண்டு இப்போ ஹச் எவ்வளோ எடுத்துக்கிற சொன்னால் 8 மீட்டர் எடுத்துக்கிறாங்க. ஹச் ஈக்குவல் டு 8 மீட்டர். ஏன்னா கொஸ்டினில் வந்து 8 மீட்டர் இருக்கும்போது dh/dt கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது இப்போ dv/dtக்கு பதிலாக 10 அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள். 1/3 இன்ட்டு 25 டிவைடட் பை 144 அப்படி எடுத்துங்க, இன்ட்டு பை அப்படி எடுத்துங்க, இன்ட்டு 3 அப்படி எடுத்துக்கோங்க. ஹச்சுக்கு பதில் என்ன பண்ணுங்கள் 8 போடுங்க. அப்போ 8 ஸ்கொயர் இன்ட்டு dh/dt வந்து அன்னோன் அப்படியே வச்சுக்கோங்க, dh டிவைடட் பை dt. இப்போது 10 ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு 25 டிவைடட் பை 144 இன்ட்டு பை இன்ட்டு 3 இன்ட்டு
8 square, 8 8s are 64. 64 எடுத்துங்க into dh divided by dt எடுத்துக்கங்க. இப்போ பாசிபிள் வேல்யூலாம் கேன்சல் பண்ணுங்கள். எதை கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 3யும் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், இது ரெண்டு கேன்சல் பண்ணும்போது என்ன டேபிள் யூஸ் பண்ணணும், 8 டேபிள் யூஸ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. 8னா 1 8s are 8, ரிமைனிங் 6 இருக்குது 64, 8 8s are 64. இங்கே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 8 8s are 64 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அகெயின் நம்ம என்ன செய்யலாம்னா 2 டேபிள் யூஸ் பண்ணலாம். 2 டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 9 2s are 18, 4 2s are 8. ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் முடிஞ்சது. நான் ஃபர்தர் மோர் சிம்பிளிஃபிகேஷன் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 10 இருக்குது. 10 is equal to 25 divided by 9 into pi into 4 into dh divided by dt. ரைட்டு. இப்போ எல்லாம் dh by dt தவிர மற்றெல்லாம் இந்த சைடு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வரும்போது என்னன்னா 10 into 9 divided by 25 ரெசிப்ரோக்கல் ஆயிரும். இங்கிட்ட வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிரும். 9 divided by 25 இங்கே வந்து 1 by piன்னு வரும் இன்ட்டு இங்கே 1 by 4 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு dh divided by dt அப்படின்னு வந்துடும். இப்போ பாசிபிள்லாம் கேன்சல் பண்ணுங்கள். எதெல்லாம் பாசிபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிள் யூஸ் பண்ணலாம். இங்கே 2 5s are 5 5s are 25. இந்த 2யும் இந்த 4ஐயும் கேன்சல் பண்ணால் 2 times. இப்போ ஃபைனலாக நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1 into 9 தான் இருக்கும், டிவைடட் பை 5 2s are 10, 10 into pi 10 pi. That is equal to dh divided by dt. dh divided by dt. So which implies, அப்போ ஃபைனல் கன்க்ளூஷன்லாம் வந்துடுறேன் பார்த்தீங்கன்னா dh divided by dt that is equal to என்ன இருக்குது 9 divided by 10 pi. இதான் வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ என்னோடய யூனிட் எடுக்கும்போது என்ன எடுத்துக்கணும், ஹைட் வந்து மீட்டர் பெர் மினிட். ஸோ இதோட இந்த கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் நம்பர் 7.1 question number 9. A ladder 17 meter long is leaning against the wall. The base of the ladder is pulled away from the wall at the rate of 5 meter per second. When the base of the ladder is 8 meter from the wall, the subdivision number 1, how fast is the top of the ladder moving down the wall? Subdivision number 2, at what rate the area of the triangle formed by the ladder, wall and the floor is changing. ஓகே, இந்த சுச்சுவேஷன் ஒரு சிம்பிள் டயக்ராமில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் டயக்ராம் எடுத்துக்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து வாலு, இது வந்து ஃப்ளோர், இங்கே வந்து லேடர் இருக்குது. This is the ladder. The ladder is leaning against the wall. ஓகே, சப்போஸ் இதை ஓன்னு எடுத்துட்டோன்னா இதை ஏன்னு எடுத்துக்கலாம், இங்கே வந்து பின்னு எடுத்துக்கலாம். இந்த ஓஏ அப்படின்றத நம்ம என்ன எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஏ வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், ஓபி வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, லேடர் வந்து 17 மீட்டர் லாங். இந்த லேடர் வந்து இந்த ஏலேருந்து பிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 17 மீட்டர் அது கொடுத்துட்டாங்க, 17 மீட்டர் லாங். இந்த பேஸ் ஆஃப் த லேடர் வந்து இந்த மாதிரி இந்த சைடு இப்படி மூவ் பண்ணுறாங்க. அது எந்த ரேஷியோவில் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரேஷியோவில் இப்படி மூவ் ஆகுது, இந்த பேஸ் வந்து இப்படி மூவ் ஆகுது. அது என்ன ரேட்லன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்டில் சேஞ்ச் ஆகுது, 5 மீட்டர் per செகண்ட். அப்போ இங்கே எக்ஸ் இருக்கனால சொன்னோம் dx டிவைடட் பை dt, அது எவ்வளோன்னா 5 மீட்டர் per செகண்ட். இதுதான் அந்த நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். The base of the ladder is pulled away from the wall is 5
at the rate of 5 meter per second. அது கொடுத்தாச்சு, pulled away, right. When the base of the ladder is 8 meter from the wall, எப்போனா base of the ladder வந்து 8 மீட்டர் இருக்கும்போது, என்னோட பேஸ் வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து 8, எக்ஸ் வந்து 8 மீட்டர் இருக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போது சப்டிஷன் நம்பர் 1 என்ன சொல்லணும்னா, ஹவு ஃபாஸ்ட் த டாப் ஆஃப் த லேடர் இஸ் மூவிங் டவுன் த வால். இப்போ பேஸ் வந்து இந்த பக்கம் புல் பண்ணுறோம், அந்த பேஸ் வந்து இப்படி இந்த சைடு மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா டாப் வந்து கீழே டவுன் ஆகும், இப்படி டவுன் ஆகும். இது வந்து பேஸ் இப்படி மூவ் ஆகும்போது டாப் வந்து இப்படி டவுன் ஆகும். அது என்ன ரேஷியோவில், என்ன ரேட்டில் வந்து இது டவுன் ஆகுது, ஹவு ஃபாஸ்ட், இது எந்த ரேட்டில் இதாகுது, அதாவது இது எந்த ரேஷியோவில் இப்படி கீழே டவுன் ஆகுது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒய் ஃபார்மேட் இருக்கனால இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா dy டிவைடட் பை dt பார்க்கணும். dy டிவைடட் பை dt நம்ம பார்க்கணும். dx பை dt இருக்குது, dy பை dt நம்ம பார்க்கணும். இது ஃபஸ்ட் சப்டிஷன். செகண்ட் சப்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அட் வாட் ரேட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஃபார்ம்டு பை த லேடர். இந்த ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்னா, ஒரு சைடு லேடர் இருக்குது, இன்னொரு சைடு வால் இருக்குது, இன்னொரு சைடு ஃப்ளோர் இருக்குது. இதுதான் ஃப்ளோரு, இது ஃப்ளோரு, இது வந்து வாலு, இது லேடர். இதை ஃபார்ம் பண்ணி ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்லையா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா ஒரு ஏரியா இருக்குது. இப்போ இது மூவ் ஆகும்போது இது கீழே இறங்கிட்டு இருக்கும். அப்போது அந்த ட்ரையாங்கிளோட ஷேப் மாறும். அப்போ எந்த ரேட்டில் வந்து சேஞ்ச் ஆகுது, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து சேஞ்ச் ஆகுது. சப்போஸ் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா dA பை dt நம்ம பார்க்கணும். dA டிவைடட் பை dt, இவ்வளோ தான் டோட்டல் இன்ஃபர்மேஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சம் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக இது வந்து வால், இப்போ நம்மகிட்ட இருக்கிறது வந்து வால், இது ஃப்ளோரு, இது வந்து லேடர். இப்போ சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் வந்து எக்ஸ் ஒய்யை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். Let x be the distance between the wall and the base of the ladder. Actually base of the ladder, இந்த லேடர் காமனாக இருக்கனால இந்த இடத்துல நம்ம கொடுக்கல. And let y be the distance between the top of the ladder and the bottom of the wall. இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன செய்கிறோம், இது வந்து இட்ஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ஃபார்மேட் பார்க்கும்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ நம்ம பித்தகரஸ் தியரம் ஐடியா எடுத்துக்கலாம். Now பித்தகரஸ் தியரம் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கொயர்ஸ் ஆஃப் த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த டூ சைட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ஹைபார்டெனியூஸ், அந்த கான்செப்ட் எடுத்துக்கிறீங்க. அப்போ எப்படி எடுத்துக்கிறோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு பண்ணும்போது என்னம்னா எக்ஸ் ஸ்கொயரை நம்ம டீக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னம்னா 2xன்னு வரும். அப்புறம் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு பண்ணும்போது dx டிவைடட் பை dt ப்ளஸ்ஸு ஒய் ஸ்கொயரை பண்ணும்போது 2y இன்ட்டு dy டிவைடட் பை dt ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். கான்ஸ்டண்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம்னா 0 ஆயிரும். இப்போ இந்த ஹோல் ஈக்குவேஷன் டிவைடட் பை 2ல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆகும்னா எக்ஸ் இன்ட்டு dx டிவைடட் பை dt ப்ளஸ்ஸு y into dy divided by dt that is equal to 0. இப்போ இதில் நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் எடுத்துக்கோங்க. கிவன் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா dx by dt கொடுத்தாச்சு. dx by dt equal to how muchனா 5 meter per second அது கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 8. எக்ஸோட வேல்யூ வந்து 8 மீட்டர் இது கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இது ரெண்டையும் அப்ளை பண்ணிங்கன்னா
ஒய் வேல்யூ நமக்கு தேவைப்படும். அப்போ ஒய் வேல்யூ நம்ம முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிறணும். ஒய் வேல்யூ எப்படி தெரிஞ்சுக்கிற போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக அதனோட வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா ஒய்யோட வேல்யூ கிடச்சிரும். அந்த ஒர்க்கை கூட இப்போ பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு நோ எக்ஸ் ஸ்கொயர் இப்போ என்ன செய்கிறோம், 8 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 17 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் வந்து 64, ஒய் ஸ்கொயருங்க அப்படியே இருக்கட்டும். 17 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 289 வந்துடும். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 289, இந்த ப்ளஸ் 64 வந்துச்சுன்னா எங்கிட்ட மைனஸ் 64. அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 225. அப்போ ஒய் ஈக்குவல் டு இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 15 வரும். நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிறீங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு 15 மீட்டர் எடுத்துக்கிறீங்க. ஒய் ஈக்குவல் டு 15 மீட்டர். இப்போ நமக்கு தேவையான எல்லா வேல்யூ வந்துருச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், இதை எடுத்து இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துங்க. அப்போ இதில் அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணோம்னா எக்ஸுக்கு 8ன்னு போடுங்க. dx by dt நம்மகிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது, அதையும் போட்டாச்சு. ப்ளஸ்ஸு ஒய்க்கு வந்து 15 போடுங்க. பட் dy by dt அன்னோன், அதுதான் நம்ம பார்க்கணும். dy by dt that is equal to 0. that is equal to 0. அப்போ இது வந்து 40 ப்ளஸ் 15 into dy by dt equal to 0. அப்போ 15 into dy divided by dt that is equal to minus of 40. அப்போ dy divided by dt that is equal to minus of 40 divided by 15 வரும். 40 divided by multiple 15 வந்தால் divided by 15 வரும். இப்போ இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 5 டேபிள் யூஸ் பண்ணலாம். 5 டேபிள் யூஸ் பண்ணுறோம்னா 3 5s are 15, 8 5s are 40. அப்போது நம்ம ஃபைனலாக கிடைக்கக்கூடியது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dy by dt dy divided by dt that is equal to minus of 8 by 3. இது வந்து இதனோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் வரும். ஏன்னா dyன்றது டிஸ்டன்ஸு, டைம் வந்து செகண்ட்ஸில் இருக்குது. அப்போது மீட்டர் பர் செகண்ட். இப்போ இதில் மைனஸில் வர்றதுனால இதை எப்படி சொல்லலாம்னா, இந்த கொஷினில் இருக்கிறக்கான ஆன்சர் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கொடுத்துறேன். ஃபஸ்ட் சப்டிஷன் வந்து ஹவு ஃபாஸ்ட் த டாப் ஆஃப் த லேடர் இஸ் மூவிங் டவுன். அப்போ மூவிங் டவுன் அப்படின்றது டிக்ரீஸ் ஆகுது. இந்த டாப் ஆஃப் த லேடர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போ அதனால் இது வந்து மைனஸில் வரும். அப்போ நம்ம அதை எப்படி கன்க்ளூஷன் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, therefore the top of the ladder moving down at the rate of 8 by 3 meter per second. இங்கே மைனஸ் போட தெரியல, ஏன்னா மூவிங் டவுன் சொல்லிட்டோம் இல்லையா, அந்த டவுன் அப்படின்றனால மைனஸ் தேவையில்லை. The top of the ladder is moving down at the rate of 8 by 3 meter per second. இதோட ஃபஸ்ட் சப்டிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ சப்டிஷன் நம்பர் 2 வர்றீங்க. சப்டிஷன் நம்பர் 2 வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கான்செப்ட். இப்போ நம்ம இந்த இதில் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா அதை எடுத்துக்கிற போகிறீங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா வந்து ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், அந்த ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். ஹாஃப் இன்ட்டு பேஸ் வந்து 8, ஹைட் ஒய் வந்து இப்போ தான் நம்ம பார்த்துருக்கோம் 15. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் A is equal to half into base into height. பேஸ்ன்றது இங்கே எக்ஸு, பேஸ் எக்ஸு, ஹைட் வந்து ஒய். அப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் எடுத்துக்கிறோம். half into x into y. இப்போ என்ன செய்கிறோம், ரேட் ஆஃப் சேஞ்ச் வேணும். பட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி, டைமுக்கு பண்ணுறோம். இது டீக்கு பண்ணும்போது இப்போ இது என்னன்னா dA டிவைடட் பை dt 1/2 அப்படி இருக்கட்டும். இது ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸை வச்சுக்கோங்க. ஒய்க்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dy டிவைடட் பை dt வரும். ப்ளஸ் ஒய் வச்சுங்க, எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது dx டிவைடட் பை dt அப்படின்னு வரும். ஸோ a வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு பண்ணும்போது dA பை dt ஈக்குவல் டு 1/2
கான்ஸ்டன்ட் 1/2 xy வந்து ப்ராடக்ட் ரூல் x வச்சுங்க, ஒய்க்கு பண்ணிங்கன்னா dy/dt ப்ளஸ் ஒய் வச்சுங்க, எக்ஸுக்கு பண்ணிங்கன்னா dx/dt. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் கம்ப்ளீட்டட். இப்போ நமக்கு இந்த வேல்யூ எல்லாமே தெரியும், அதை நம்ம அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அ ரிசல்ட். we know that இந்த வேல்யூ எடுத்துங்க. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரிஞ்சது x is equal to 8 அப்படின்றது தெரியும், y is equal to 15 அப்படின்னு பார்த்துருக்கோம். dx/dt ரேட் ஆஃப் சேஞ்ச் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மில் கொடுத்துருக்காங்க. dx/dt என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 m/s. அடுத்தது என்ன செய்யணும், நம்ம இப்போ பார்த்துருக்கோம் ஸ்லைடிங் டவுன் dy/dt that is equal to minus of 8/3 m/s. இதில் நமக்கு தெரிஞ்ச வேல்யூ. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்புறம் இதில் அப்ளை பண்ணுங்கள். இப்போ dA/dt இதான் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ஏரியா. dA/dt that is equal to 1/2 அப்படி இருக்கட்டும். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 8 அப்ளை பண்ணுங்கள். dy/dtக்கு பதில் என்ன போடுறீங்க, மைனஸ் ஆஃப் 8/3 அதை அப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ்ஸு ஒய்க்கு 15 அப்ளை பண்ணுறோம். dx/dt வந்து 5. ரொம்ப 1/2 மைனஸு 8 it's a 64 divided by 3 plus 15 into 5 75 வருது. 15 into 5 வந்து 75. இப்போ 1/2. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்துக்கலாம். we can take it as a 3 as a LCM. minus 64 plus 3 into 75. 5 3s are 15, remaining 1, 7 3s are 21, 22, 225. இப்போ 1/2 plus 161 divided by 3 இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ this is equal to 161 அப்படி இருக்கட்டும். 161 2 into 3 வந்து 6 இருக்கு. 2 into 3 6 எடுத்துக்கிட்டாச்சு. 1 into 161 161 2 into 3 6. இப்போ அதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு பார்க்குறோம். லாங் டிவிஷன் மெத்தட் கூட எடுத்துக்கங்க. இப்போ லாங் டிவிஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா 161 இது வந்து 6. அப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா 26.83. இங்கே வந்து dA டிவைடட் பை dt. இங்கே ஏரியான்றனால நம்ம என்ன செய்வோம், ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லுவோம். ஏரியான்றது மீட்டர் ஸ்கொயர் பெர் டைம் வந்து செகண்டு. மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் இதுதான் என்னோடய யூனிட். therefore ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் is changing at the rate of 26.83 meter square per second. 26.83 meter square per second. ஸோ இதோட இந்த கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Exercise number 7.1, question number 10. A police jeep approaching an orthogonal intersection from the northern direction is chasing a speeding car that has turned and moving straight east. When the jeep is 0.6 km north of the intersection and the car is 0.8 km to the east, the police determine with the radar that the distance between them and the car is increasing at 20 km per hour. If the jeep is moving at 60 km per hour at the instant of measurement, what is the speed of the car? Okay. இப்போ இதுக்கு ஒரு சிம்பிள் டயக்ராம் எடுத்துக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு டைரக்ஷன் கான்செப்ட் பற்றி தெரியும், நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. இப்போ என்ன இருக்குன்னா, ஆக்சுவலாக அந்த ஃபார்மேட் வந்து இப்போ என்ன இருக்கும், இது வந்து நார்த்து, இங்கிட்ட வந்து ஈஸ்ட்டு, இங்கே என்ன இருக்கும், இது வந்து வெஸ்ட்டு, நார்த்துனா இது சவுத் இருக்கும். இப்போ நம்ம 2 டைரெக்ஷன் எடுக்கிறோம், நார்த் அண்ட் ஈஸ்ட். இந்த 2 டைரெக்ஷன் மட்டும் தான் எடுத்துக்கிற போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கிறீங்க.
இதுதான் இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு. இது வந்து இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டு. இங்கிட்டு வந்து நார்த்து, இது வந்து ஈஸ்ட்டு. இங்கே வந்து இந்த இவங்க மெஷர் பண்ண மினிட்டில் இந்த பொசிஷன் ஆஃப் த 2 வெஹிக்கிள். இங்கே வந்து ஜீப் இருக்குது, இங்கே ஜீப் இருக்குது, இங்கே வந்து கார் இருக்குது. இதான் வந்து அதனோட பொசிஷன். அந்த மெஷர்மெண்ட் பண்ண அந்த டைமில் அதனோட பொசிஷன் இந்த இடத்துல இருக்குது. இங்கே ஓ வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டு பொசிஷன் நடுவில் சம் ரேட் ஆஃப் சேஞ்ச் போயிட்டுருக்கு. இது இப்படி மூவ் ஆகிட்டு, இது வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட் நோக்கி மூவ் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஃபார்வர்டு ஈஸ்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து இந்த பொசிஷனில் இப்படி வந்துட்டுருக்கு. இது வந்து கார் வந்து இந்த பொசிஷனில் இப்படி ஈஸ்ட்டில் போயிட்டுருக்கு. இதை நான் எப்படி எடுத்துக்கிற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can take it as an, இதை வந்து சப்போஸ் இதை ஏ இதை பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓஏ வந்து என்ன எடுத்துக்கிற போகிறேன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ஓபி வந்து என்ன எடுத்துக்கிறேன் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதனோட ரேட் ஆஃப் சேஞ்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிஒய் பை டிடி இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமில் பார்க்கும்போது இது என்னன்னா டிஎக்ஸ் டிவைடட் பை டிடி அப்படின்னு இருக்கும். இப்போது நம்ம சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். When the jeep is 0.6 km north of the intersection, இப்போ இந்த இன்டர்செக்ஷனுக்கும் ஜீப்புக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 0.6 கிலோமீட்டர். இந்த இடத்துல எவ்வளோன்னா 0.6 கிலோமீட்டர் அப்படி இருக்குது. And the car is 0.8 kilometer to the east. ஈஸ்ட்டுக்கு எவ்வளோக்குன்னா 0.8 கிலோமீட்டர். எக்ஸ் வந்து என்ன இருக்குன்னா 0.8 கிலோமீட்டர். இது கொடுத்துருக்காங்க 0.6 கிலோமீட்டர் 0.8 கிலோமீட்டர். The police determine with the radar that the distance between them and the car is increasing at the rate of 20 km/h. சப்போஸ் இது XY அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதை எப்படி எடுத்துக்கிறோம்னா இசட்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டுக்குள்ள ரேட் ஆஃப் சேஞ்ச் எப்படி எடுத்துக்கோம்னா டிஇசட் பை டிடின்னு எடுக்கலாம். இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் வந்து டிஇசட் டிவைடட் பை டிடி. அது எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. அது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 km/h. 20 km/h இது கொடுத்துருக்காங்க 20 km/h. அதே மாதிரி இன்னும் நான் எடுத்துட்டோன்னா if the jeep is moving at 60 km/h at the instant of measurement. ஜீப் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 km/h மூவ் இருக்குது. அதாவது டிஒய் பை டிடி எவ்வளோ இருக்குன்னா 60 km/h இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னென்னா ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த கார் dx by dt, அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த கார், வெலாசிட்டி ஆஃப் த கார் dx by dt தான் நம்ம பார்க்கணும். ரைட், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கான்செப்ட்டில் இருக்குது. அப்போ பித்தகரஸ் தியரம் ஐடியா அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ப்ரீவியஸ் கொஸ்டின் மாதிரி தான், இது கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். அப்போ சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த XYZ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். Let the position of the jeep be y and the position of the car be x, and let z be the distance between them at any time. Between them அப்படின்றது between the car and jeep. Given that x is equal to 0.8 kilometer, y is equal to 0.6 kilometer, and dy divided by dt that is equal to, இது வந்து டவுனில் வர்றதுனால மைனஸில் எடுத்துக்கணும், -60
kilometer per hour, comma, dz divided by dt equal to 20 kilometer per hour. Okay. Now we are going to use the Pythagoras theorem. Now the Pythagoras theorem says x square plus y square that is equal to z square. Sum of the squares of the two sides equal to squares of the third side. Apply பண்ணியாச்சு. அப்போ x ஸ்கொயர்ன்றது 0.8 the whole square plus 0.6 the whole square equal to z square. 8 8 are 64. 0.64 plus 0.36 equal to z square. அப்போ இது என்னன்னா 1.00 equal to z square. அப்போ z equal to 1. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 1 அப்படின்னு 1.00ன்றது 1 தான். அப்போ z equal to 1. டிஃப்ரென்ஷியேட் ஈக்குவேஷன் 1 வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு பண்ணுறீங்க. இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டீக்கு பண்ணிங்கன்னா 2x இன்ட்டு dx டிவைடட் பை டிடின்னு வரும். ஒய் ஸ்கொயர் வித் ரெஸ்பெக்ட் டு டீக்கு பண்ணால் 2y இன்ட்டு dy டிவைடட் பை டிடின்னு வரும். z ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2z இன்ட்டு dz டிவைடட் பை dt. இப்போ டிஃப்ரென்ஷியேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த ஹோல் ஈக்குவேஷன் டிவைடட் பை 2 காமன் நம்பரில் டிவைட் பண்ணிவிடுறோம். டிவைட் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன பண்ணால் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் டிவைடட் பை டிடி ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் டிவைடட் பை டிடி தட் இஸ் ஈக்குவல் டு இசட் இன்ட்டு டிஇசட் டிவைடட் பை டிடி. இப்போ இந்த வேல்யூ பூரா நம்ம அப்ளை பண்ணுறோம். எக்ஸுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா 0.8 அப்ளை பண்ணியாச்சு. பட் டிஎக்ஸ் பை டிடி அன்னோன், இதை தான் நம்ம பார்க்கணும். ப்ளஸ் ஒய்க்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 0.6 கொடுத்துருக்காங்க. டிஒய் பை டிடி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா -60. எதுக்காக மைனஸ் போடுறோம் அப்படின்னா இது நெகட்டிவ் டைரக்ஷனில், அதாவது டவுனில் வர்றதுனால மைனஸ் போடுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு இசட்டோட வேல்யூ 1 அப்படின்னு பார்த்துருக்கோம். டிஇசட் பை டிடி ஆல்ரெடி சம்லேயே கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 20ன்னு அப்ளை பண்ணிடுறோம். அப்போ 0.8 இன்ட்டு டிஎக்ஸ் டிவைடட் பை டிடி ப்ளஸ்ஸு இப்போ இங்கே என்ன -36ன்னு வரும். 6 6 36 வரும். அப்போ ஒரு பாயிண்ட் நம்ம வித் 0 360 வரும். ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சிங்கன்னா -36 வந்திருக்கு. தட் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 20 20 அப்படி இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.8 இன்ட்டு டிஎக்ஸ் டிவைடட் பை டிடிங்க அப்படி இருக்கட்டும். தட் இஸ் ஈக்குவல் டு 20. இங்கே இருக்கிற -36 இங்கே வந்துச்சுன்னா +36ன்னு வந்துடும். -36 இங்கே வந்துச்சுன்னா +36. அடுத்து என்ன செய்யணும் 0.8 இன்ட்டு டிஎக்ஸ் டிவைடட் பை டிடி தட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 56 வந்துடும். ஃபர்தர் என்ன செய்கிறோம் டிஎக்ஸ் டிவைடட் பை டிடி தட் இஸ் ஈக்குவல் டு 56 டிவைடட் பை 0.8 இப்படி இருக்குது. ஏன்னா மல்டிபிளிங் வந்து டிவைட் ஆகிடும். இப்போ இந்த பாயிண்ட்டை ரிமூவ் பண்ண என்ன செய்கிறோம்னா டிஎக்ஸ் டிவைடட் பை டிடிங்க அப்படியே வச்சுட்டு மல்டிப்ளை டிவைட் பை 10. அப்போ 560 டிவைடட் பை 8ன்னு வரும். மல்டிப்ளை டிவைட் பை 10 பண்ணிங்கன்னா இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 1 8s are 8, 7 8s are 56, 0 70 அப்படின்னு வரும். அப்போ dx by dt dx divided by dt that is equal to 70 kilometer per hour. dx by dt equal to 70 kilometer per hour. அப்போ the speed of the car is 70 kilometer per hour. அதான் conclusion. Therefore, the speed of the car equal to 70 km per hour. இதோட question வந்து complete ஆயிடுச்சு.